இல்ல தேங்க்யூ வனிதாவால எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். இதான் உண்மை. அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு, ஒருத்தர் டை அடிச்சுன்னு வந்தவர். எனக்கு புரியல ஒரு சோகம் என்னன்னா, நான் ஏன் வந்து ஷக்கீலா என்ன லவ் பண்ண மாட்டேன் மனுஷன் எல்லாம் எந்த பார்ட்டி வந்த அந்த பேச்செல்லாம் வேணாம். எந்த பார்ட்டிக்கு வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிக்கின்னு பக்கத்துல உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன். அவருக்கு அது போடல இதை போடல நான் வருத்தப்பட்டிருக்கேன். இப்படி மனசாட்சி இல்லாம பேசிட்டார். அடுத்த படத்துல வன்னி கண்டிப்பா அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்கக்கூடாது. அக்கா நீங்க அவரை போய் நம்புறீங்கக்கா. அவர் பாக்குறவங்க எல்லாரும் அதாக்கா சொல்றாரு. அம்மா அவர்களை பேச வைக்கிறோம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மேடையில இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். சின்ன பசங்களுக்கு ஐ லவ் யூ. 2 பேர் இருக்கிறாங்க. உன்ன சொல்லல. அப்புறமா இப்போ நம்ம மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பத்தி பேசணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து விழா நாயகன் வந்து ஸ்ரீகாந்த் சார் வேற லெவலு. எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் மட்டும் இப்படி சொல்லிடுறேன். சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. முதல்ல இதை பத்தி என்ன சொல்லணும்னா, உலகத்துல கேட்கலையா? உலகத்துல வந்து 4-5 அக்கா தங்கச்சிங்க இருக்கிறவங்க கூட பரவாயில்ல. குறைச்சிப்பீங்களா? அவ்வளவு சத்தமாவா பேசுறேன்? வரணுமா? ஸோ 4-5 அக்கா தங்கச்சி வச்சிருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க. இவ ஒருத்தி தான் என் தங்கச்சின்னு சாவடிக்கிறான். இவளுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி கூட பிறந்திருக்க கூடாதுன்னு இன்னைக்கு ஃபீல் பண்றேன். நல்லா கூப்பிடுவா, மரியாதையா இருப்பா. டென்ஷன் ஆனா ஷக்கீலா அப்படின்னு ஒரு கத்துவா. சரி டென்ஷன் ஆயிட்டா. ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் ஒரு 4 நாள் பேசியிருப்பேன். டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வீட்டுலதான். 5ஆவது நாள் காலையில அக்கா டுநைட் இஸ் யுவர் ஃபிளைட் அப்படின்னா. என்னடி சொல்ற? எங்க போறோம்? பேங்காக். சுத்தி பார்க்க கூப்பிட்டு போய் நோக்கா ஷூட்டிங் கேன்சல். கத்தாத, மெதுவா சொல்லு. ஷூட்டிங் இதுக்குன்னா முதல்ல பாஸ்போர்ட் வாங்குவாங்க, டிக்கெட்டு அதெல்லாம் என்னன்னு இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது ஃப்ரீ விசாவா? அப்போ ஆன் அரைவல் விசாவாம். அப்படி போட்டு நான் மட்டும்தான் தொக்கா மாட்டிக்கினேன்னா எங்க செட்டே மாட்டிக்கிச்சு. அப்புறம் என்ன சொல்றது, நான் வந்து அதாவது 15 நாள் ஷூட் பண்ணோம். 15 நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கலங்க. அதாவது காலையில மரியாதையா வந்து டாக்ஸி போட்டு எங்களை எல்லாரும் கூப்பிட்டு போவாங்க. நடக்க வச்சு ராத்திரிக்கு ரூம் கூப்பிட்டு வந்துருவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாலா எடுப்பாங்க. சுத்தி அக்கா சேஞ்ச் இங்க 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 எங்கம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது? கோ டு தி ரெஸ்ட் ரூம். ஐயோ கத்துவா எல்லாரும் மட்டுமே. சரி, அங்க இருக்கிறவங்களுக்கு நமக்கு நம்ம பாஷை தெரியாதுன்னு அப்பவும் தமிழங்கெல்லாம் வராங்கல்ல, கத்தாதம்மா மத்தவங்க முன்னாடினா. அதுக்கப்புறம் அப்ப அடுத்த மால் அடுத்த ரோட்ல டான்ஸ் ஆடணும். அடுத்த மால் அடுத்த நம்ம ஹோட்டலு. அப்போ என் தோழன் நண்பன் இருக்கான் ஷக்கி. நாளைக்கும் இதேதான். வாட் எவர் இட் இஸ். என்னன்னா அந்த காலத்துல நாங்க ஒர்க் பண்ணும்போது அப்படி இருந்தது. ஒரே கோடையில 2 பேர் நின்று இருக்கோம், 3 பேர் நின்று இருக்கோம். அதெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த படத்துல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ல அனுபவிச்சேன். அதாவது மரத்தடியில உட்காந்து சாப்பிடுவோம், ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப ஒரு உண்மையா சொல்ல போனா எனக்கு ஃபேமிலி இல்லை. நான் நிறைய சேனல்ல எழுதிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். வனிதாவால எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். இதான் உண்மை. 15 நாள் அங்க பண்ணோம். ஆனா என்னங்க ஒரு பொம்பளை எப்படி இந்த ஒரு 15-20 பேர் 20 பேர் டெக்னீஷியன், 15 ஆர்டிஸ்ட். அப்பா. ஆனா எங்க கூட வந்தவங்க நல்ல உள்ளங்கள், நல்லா கோஆபரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஆனா ஒண்ணுங்க, சுத்தி பாக்குறதுக்கு 2 நாள் தான் டைம். டியூஷன் டைம் மாதிரி 2 நாள். அக்கா ஜஸ்ட் 2 days யூ ஹேவ் இப்படி வந்துடணும். இன்னொன்னு, இவன் மட்டும் நம்மளை எப்படி கான்டாக்ட் பண்றான்னு தெரியல. எங்க ஒழிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிருவான்.
அதுனா அவளுக்கு அவ்வளவு போய் போய் பழக்கமான ஊர் போல இருக்கு. எங்க ஒளிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துருவா. நம்ம 2 நாள் டைம் கொடுத்தாங்க. அங்க அந்த அந்த யானை பார்க்கு, அந்த புலி, ஒரிஜினல் புலியை போய் தொடுறது, அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் இங்க வந்து 15 நாள் இங்க லோக்கல்ல ஷூட் பண்ணோம். இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட். அதுக்கப்புறம் அவ பட்ட கஷ்டங்கள் எங்க எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா நான் மதி சாருக்கு, பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்ப இது நாங்க ஏன் சொல்றோம்னா, நாங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி, இதுதான் உண்மை. ஷூட்டிங்கை தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்க கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். படம் நல்லா இருக்கு. நான் ரொம்ப வித்தியாசமா நடிச்சிருக்கேன்னு சொல்லணுமா, இல்ல வாழ்ந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு படம் அவங்க இஷ்டம் தானே, அவங்க படம். சரிங்க, அதான் உண்மை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. சார் சொன்ன மாதிரி, சார் எல்லா பேரும் சொல்லணும்னா மறந்துடுவேன், அப்ப திட்டுவாங்குவேன் சார். அதனாலதான் மேடையில் இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டேன். அது மாதிரி பெண்ணுக்கு எங்க வந்து உரிமை நம்ம கொடுக்குறோம் சார், கொடுக்கவே வேணும் சார். 4 மணி தரம் எடுத்துப்போம். அதெல்லாம் யாருக்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார். நாங்கெல்லாம் எடுத்துப்போம். என்ன பண்ணியுமா? அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஒருத்தர் டையட்னு வந்தவர். எனக்கு புரியல ஒரு சோகம் என்னன்னா, நான் ஏன் வந்து ஷக்கீலா என்ன லவ் பண்ண மாட்டேன். மனுஷன் எல்லாம் எந்த பார்ட்டி வந்த அந்த பேச்செல்லாம் வேணாம். எந்த பார்ட்டிக்கு வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிக்கின்னு பக்கத்துல உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன். அவருக்கு அது போடல இதை போடல நான் வருத்தப்பட்டிருக்கேன். இப்படி மனசாட்சி எல்லாம் பேசிட்டார். அடுத்த படத்துல வன்னி கண்டிப்பா அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்கக்கூடாது. அக்கா நீங்க அவரை போய் நம்புறீங்கக்கா. அவர் பாக்குறவங்க எல்லாரையும் அதாக்கா சொல்றாரு. எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம். நம்ம ஐயோ ஒருத்தவங்களை பத்தி சொல்லணுங்க. கிரண் உண்மையிலேயே என்ன அழகா இருக்கிறாள்ல, வேற லெவல். So beautiful, so cute. I've fallen in love. Actually, yes. I wish I was a man. Anyways, beautiful team. திருஷ்டி படாம கண்ணு படாம இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். எல்லாரும் நல்லா பேசுனீங்க, என்னை பத்தி எல்லாம் பேசுறீங்க. நான் ஒர்க்கே பண்ணாத டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் கூட பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். May God bless you all. அதாவது நான் ஸ்டார்டிங்கே மதி சார்ட்ட சொன்னேன், சார் இந்த லான்ச் முடிஞ்சா கண்டிப்பா வைரல் ஆகும்னு தெரியும். கண்டென்ட்டே இல்லாம கண்டென்ட் அவங்களே எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியா யாரை கூப்பிட போறேன்னா, அவங்க எப்போ பேசுவான்னு எல்லாருமே காத்துட்டு இருக்கீங்க. அதாவது ஆக்ட்ரஸ் கிரணா எல்லாருக்கும் தெரியும், வைரல் கிரணாக மாறி இருக்காங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் கிரண் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். Okay. Hi, hello, vanakkam. This night and this platform just belongs to one lady. Tonight is our friend and Vanita, and you have made it so far, and I'm really proud of you and all the very best for this film. And you know you have done it, babes. Thank you. You can't hear, it seems. You can't hear? Okay. This night belongs to her only. That is a big applause to her. Please, thank you so much. Thank you. இல்ல ஆக்சுவலி வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், போன ஒரு பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருந்தேன், போன ஒரு பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருந்தேன், ஹீரோயின்ஸ் 2 பேர் வந்து நண்பர்களா இருக்கிறது, ஃபீமேல் ஆர்டிஸ்ட், யூனோ 2 people to be friends and well wishers வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியே, ஆண்கள் கிடையாது. சத்தியமா சொல்றேன், ஒரு லேடி டைரக்டரா இருந்து கூட, ஒரு ப்ரொடியூசரா இருந்து டைரக்டரா இருக்கும்போது the men will listen to you, the women only won't listen to you. So அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இவ்வளவு பெண்கள் வந்து எனக்காக இங்க வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் வெரி, I know Kiran from Gemini, we've met but we weren't friends, but somewhere வந்து we connected like sisters. அண்ட் இது எப்படின்னா நான் சொல்றேன், என் ஸ்ரீபாப்பாக்கு பதிலா நீ எனக்கு கிடைச்ச,
பிகாஸ் நான் இந்த ஸ்ரீ பாப்பா இருந்தா நான் எப்படி வந்து ஸ்ரீ பாப்பாவை நான் வந்து ட்ரீட் பண்ணுவேனோ அதுதான் எனக்கு கிரண். ஒரு ஸ்டார்ன்ற ஒரு அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம எவ்வளவு படங்கள், அன்பே சிவம், ஜெமினி, என்ன படங்கள் பண்ணிருக்காங்க அவங்க, எவ்வளவு சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த வரிசையில வந்து சிவராத்திரி இஸ் கோயிங் டு பி another super hit in her. Thank you so much for giving me this song. Thank you so much for being with me. Love you. Thank you. Thank you.